ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில்ங்க எனக்கு பிடிச்ச பூ அதிசயமாக எனக்கு ரொம்ப வருஷமாக 27 வருஷமாக இந்த செடி எனக்கு கிடைக்காத இப்போ தாங்க புதுசாக ஒரு செடி என் மாடிக்கு வந்துக்குது. பால் ரோஸுங்க. இந்த ரோஸுக்காக நானும் எவ்வளோ கார்டனே உருவாக்கிட்டேங்க. ஒவ்வொரு முறையும் ரோஸ் வாங்கிடுவேன். இந்த பால் ரோஸுன்னு தான் கொடுப்பாங்க. ஆனால் வாங்கிட்டு வச்சேன்னா பார்த்தா இந்த பிங்க் கலரில் இருக்குங்கல்ல, இது டார்க் பிங்க்கு அது மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி தாங்க என் வாழ்நாளில் இந்த செடியே வாங்கி பூ பூக்குது. எப்போ எங்கே போய் நான் வாங்கியாந்தாலும் அந்த ரோஸுன்னு தான் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தா அந்த பிங்க் கலரில் வாடாமல்லி கலரில் வரும். அந்த மாதிரி ரோஸு தாங்க எப்போ பார்த்தா மொட்டை மாடலில் நான் வச்சது பூராவே. இந்த முறை தாங்க எனக்கு இந்த ரோஸ் அப்பா எனக்கு கிடச்சிக்கிறது ரொம்ப அதிசயமாகுது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரோஸு சின்ன வயசுலேருந்து. ஆனால் இந்த செடிக்காக நான் பல வருஷமாக ஏமாந்து போய்க்கிறேங்க. இந்த செடி தான் வாங்கி வைப்பேன், பார்த்தா வேறு இந்த பன்னீர் ரோஸாக இருக்கும். இன்றைக்கி பூ பூத்துக்கிறதுங்க. நீங்களும் இது மாதிரி இந்த பன்னீர் ரோஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் எப்படி இந்த செடி வளர்க்குறீங்கன்ட்டு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முறை, புது அனுபவம் இந்த செடி வளர்க்குறது. நான் நிறைய முறை செடி வாங்கி ஏமாந்துட்டேங்க. ஆனால் அந்த ரோஸே கிடைக்காது. இன்றைக்கி பூத்துக்குதுங்க எங்கள் மாடியில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குங்க. இந்த பூச்செடி உருவாக்குறதுக்கு அவ்வளோ சிரமமாகுதுங்க. ஒரு 2 முறை வாங்கியாந்து வச்சேன். ஆனால் பூவோட அது செத்து போச்சு எனக்கு. மற்றதெல்லாம் முட்டோடு தான் வாங்கிடுவேன். பார்த்தா பூத்ததுக்கப்புறம் வேறு கலராக இருக்கும். பன்னீர் ரோஸ்லேயே அந்த டார்க் பன்னீராக இருக்கும். இந்த பேபி பிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பேபி பிங்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதனுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால இந்த பூ எல்லாருமே விரும்புவாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த பூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும். தேங்க்யூ, வெல்கம்.